இப்போ முந்தா நாள் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு ஓபிஎஸ், இல்லை அதெல்லாம் போய் கலந்துக்கணும், போய் நம்ம மாநிலத்துக்கு என்ன தேவையோ சொல்லணும், கேட்டு போய். நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோது நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டார்ல, என்ன செஞ்சுட்டு வந்தார்? என்ன அவருடைய கோரிக்கை எங்கே நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நான் கேட்குறேன். அல்லது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு 2017. என்ன கோரிக்கை தமிழ்நாடு அரசு சொல்லி அவங்க நிறைவேற்றிருக்காங்க? வெறுமனை கலந்துக்கிட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். வெறுமனை போய் மிக்சர் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ நிதி ஆயோக்குடைய கூட்டத்தில் உங்கள் கருத்தை வேணால் சொல்கிறதுக்கு இடம் இருக்கும், அவ்வளோதான். எல்லா கட்சி கூட்டங்களிலும் இப்போ ஒரு 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 அமைச்சரவை கூட்டமாக கூட்டுறாங்க, ஒரு முதல்வரே எல்லா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு, எல்லாரும் கருத்துக்களை சொல்லுவாங்க, அவ்வளோதான். முடிவெடுப்பது யார்? அதிகாரம் இல்லைங்க. ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நிதி ஆயோக்குடைய தலைவர் சுப்பிரமணியம் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு?